ஹோல் வீரப்பன் ஃபுட்டேஜ் 9 hours அந்த ஃபுட்டேஜ். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 வாட்டியாவது பார்த்துருப்போம். 4-5 வாட்டி ஃபஸ்ட்டு அந்த ரிசர்ச் டைமில் ஒரு 4-5 வாட்டி பார்த்து நாங்கள் நோட்ஸ் எடுத்து அந்த 1996 நக்கீரன் டீம் ஃபர்ஸ்ட் டைம் பேசினது மட்டுமே 9 hours. கிட்டத்தட்ட வீரப்பனோட கன்ஃபெஷன் டேப்ஸ் மாதிரி அது. நான் எதுக்கு ஏன் என்ன பண்ணேன்னு சொல்கிற டேப்ஸ். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் எல்லாருமே தெளிவாக இருந்தோம். திஸ் இஸ் நாட் வீரப்பன்ஸ் பயோகிராஃபி. ஸோ வீரப்பன் இதில் ஹீரோ இல்லை. எந்த வகையிலுமே வீரப்பனோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை எனிதிங் தட்ஸ் அகேன்ஸ்ட் லா ஷுட் நாட் பி க்ளோரிஃபைடுங்கிறத நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அண்ட் எவ்ரி திங் இஸ் டன் இஸ் அகேன்ஸ்ட் லா. ஸோ ஆப்வியஸாக வந்து அதை ஃபிக்ஷனாக நாங்கள் வந்து ரிக்ரியேட் பண்ண சீன்ஸை ஷூட் பண்ணும்போதுமே எந்த வகையிலுமே கேமரா ஆங்கிள்ஸ்லேருந்து எதுவுமே வந்து அவர் எந்த வகையிலும் முடிஞ்ச அளவுக்கு க்ளோரிஃபை பண்ணுறது. நீங்கள் வீரப்பனோட கதையை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆர்க் இருக்க கதை. ஒரு ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ் மாதிரி அவரோட ரைஸ்லேருந்து க்ரோத்லேருந்து டவுன்ஃபால் வரைக்கும் எல்லாமே கீ ஈவெண்ட்ஸ். அந்த கீ ஈவெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் ஸ்கிப் பண்ணோம். Hi, welcome to Cinema Express. நான் ஜெயபவனேஸ்வரி and today we have with us director Sharath Kumar Jyoti. So Kus Munisami Veerappan அந்த docu series ஓட director இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. Hi, how are you? Hi. Good. How are you? I'm good as well. So response எப்படி போயிட்டு இருக்கு சீரிஸ்க்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேணா இது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஏன்னா அது உள்ளே இருக்க அந்த கோர் கதை வந்து மக்களை பற்றின கதை. அது இது வரைக்கும் வெளியே சொல்லப்படல. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய வீரப்பனோட கதைகள் வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வீரப்பன் இஸ் நவ் லெஜெண்டரி ஃபிகர். அவர் கதை வந்து ஒரு ஃப்ளோக்ளோர் மாதிரி. என்ன ஆளாளுக்கு ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வெர்ஷன் இருக்கும். அவர் ஹீரோவாக இருப்பார், வில்லனாக இருப்பார். ஸோ இதில் நாங்கள் வந்து மக்களோட கதையை பிரதானப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கோராக வச்சுருந்தோம். அது இவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிருக்கு. அது எல்லாரும் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ரைட். ஸோ உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உங்கள் ஜேர்னி வந்து நீங்கள் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக நாளே கொனர்லேருந்து சங்கரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த படங்கள் எல்லாமே பிக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். அதுலேருந்து கட் பண்ணால் இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ், இது ஒருத்தருடைய கதை, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய கதை எடுத்து சொல்லணுங்கிறது கம்ப்ளீட் ஜானர் ஷிஃப்ட். ஸோ அதுவும் இது கன்சிடரிங் யுவர் டைரக்டோரியல் டெபியூ, ஏன் இதை வச்சு தான் நீங்கள் டெபியூ பண்ணணும்னு நினச்சிங்க? லைக் வை டோன்ட் யூ கோ ஃபார் லைக் த பேசிக்ஸ் லைக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், தியேட்டர்? ஏன்னா இது ஓடிடி, திஸ் இஸ் அ ரிஸ்க், இது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம் இல்லை. ஸோ இல்லை, டு மீ நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ஒரு ஸ்டோரி டெல்லர் தான். எனக்கு வந்து ஃபார்மேட் எது அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். அது ஷார்ட் ஃபில்மாக இருக்கலாம். ஏன்னா ஐ கம் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் பேக்ரவுண்ட். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் சினிமா எடுத்து கற்றுக்கிறேன். ஐ வென்ட் டு ஃபிலிம் ஸ்கூல் இன் சிட்னி. ஸோ அங்கே நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கற்றுக்கிறேன், அனிமேஷன் ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கிறேன். ஸோ எனக்கு ஃபார்மேட் டசன்ட் மேட்டர். நம்ம என்ன கதை சொல்ல போகிறோம், அந்த கதையை நேர்த்தியாக ஆடியன்ஸுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சொல்லிடுறோமா இல்லையாங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ அது சீரீஸோ டாக்யூமெண்ட்ரியோ டாக்யூ சீரீஸோ அது எனக்கு இதுவாக படல. திஸ் ஐடியா எக்ஸைட்டட் மீ. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 2016-17 வந்து நக்கீரன் டீம் வந்து தே பீன் ட்ரைங் டு அதை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி ஒரு கதையாக அதை மாற்றி நிறைய வாட்டி பிச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓடிடிஸ் கிட்ட இந்த கதை போயிருக்கு. ஃபைனலாக ZEE5 கிட்ட இந்த ப்ராஜெக்ட் போய் அவங்க இந்த ப்ராஜெக்டோட கோர் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது they were looking for a director. Right. Okay. இப்படி this is how. So you didn't go in search of Veerappan or okay. The project chose me. ஸோ அப்படி யார் இந்த ஷோவுக்கு வந்து கரெக்டான டேரக்டராக இருப்பாருன்னு தேடும் போது தே கால்ட் மீ. ஸோ என்னோட ப்ரொஃபைல் கேள்விப்பட்டு தே கால்ட் மீ. அந்த ப்ராஜெக்டை பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீரப்பனை பற்றின ஒரு சீரிஸ் பண்ணுறோம், ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தமிழில் பண்ணுறோம், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா, ஆனால் எந்த மாதிரி அப்ரோச் எடுக்கலான்னு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஐடியா எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் ஆனால் ஃபஸ்ட் லிட்ரேச்சர் படிச்சிடுறேன். வீரப்பனோட கதையில் என்ன இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து மேம்போக்கா எனக்கு தெரியுமே தவிர உள்ளே என்ன இருக்குங்கிறது கோரா தெரியாது. ஸோ நான் வந்து நக்கீரன் டீமோட ரிசர்ச், அதுக்கப்புறம் அவங்க வச்சிருக்க ஜேர்னல்ஸ், அவங்களோட மெட்டீரியல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். And then we'll figure out how to go about it. Whether I can do this or not. I know I'll be able to do it. Right. எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற perspective. How to approach this project as a film. ஏன்னா நீங்கள் எழுதுறது ரிசர்ச்சாக ஹீப்ஸ் அண்ட் ஹீப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குது நக்கீரன் கிட்ட. கிட்டத்தட்ட நாங்கள் போயிட்ட பிறகு நானும் என் டீமும் ஒரு 2 months வந்து ஃபுல்லாக நக்கீரனோட ஆர்கைவ்ஸ் மட்டுமே படிச்சிருப்போம். ஏன்னா late 80s 1996-97 வரைக்கும் அவங்க ஃபுல்லா வீரப்பனை பற்றின நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே படித்தோம். ஒரு 5 வால்யூம் புக்ஸ் இருக்கு வீரப்பனோட கதையை, பார்ட் 1 பார்ட் 2. அப்புறம் சித்திரவதைன்னு அந்த மக்கள் நடந்த கொடுமை ஒரு 2 பாகமா இருக்கு. இதை தவிர மற்றவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் இருக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எழுதின புக்ஸ் இருக்கு, ஆன்லைன் லிட்ரேச்சர் நிறைய இருக்கு வீரப்பனை பத்தி. ஸோ எல்லாருமே என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, யார் யார் கதையில வந்து ஆடட் திங்ஸ் இருக்கு, எதெல்லாம் ஆத்தென்டிக்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய, அது இருந்தால் தான் நம்ம எது கோர்னே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நாங்கள்
பண்ணோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் பிகான். ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி when you stepped into it, you are like you didn't choose it, it chose you சொல்றீங்க இல்லீங்களா? அப்போ what was your idea of Veerappan before you started? Like இவங்க சொல்றாங்க நீங்க வீரப்பன் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றீங்கன்னா what was your thinking of that figure? ஏன்னா கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல. It's not like we don't know anything about him. அப்போ what was your idea of him? எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய வீரப்பன் பத்தின வீடியோஸ் வரதை நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது இன்னும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்க ஒரு ஒரு ஃபிகராக எனக்கு பட்டாரு. பட் எனக்கு ஒப்பீனியனா எதுவுமே இல்லை, வீரப்பன் பற்றின ஒப்பீனியன் இல்லை. ஆனால் எனக்கு அவரோட கதையை தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி நிறைய இருந்தது. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, நான் 2018-19 புக் ஃபேர், சென்னை புக் ஃபேரில் வந்து அவங்க நக்கீரனோட ஸ்டாலில் நான் அந்த புக் வாங்கிட்டேன். நக்கீரன் அந்த வீரப்பனோட பார்ட் 1 புக் வாங்கிட்டேன். சரி சும்மா படிக்கலாம், அந்த கதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கரெக்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ எம் டைரக்டிங் ஷோ. அப்பதான் திரும்பி அந்த புக்கை படிக்கிறேன். அந்த புக்கை வாங்கிட்டு படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அது கூட நிறைய புக் வாங்கிட்டு மற்றதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த புக்கை நான் எடுக்கவே இல்லை. கரெக்டா இந்த ஷோ டைரக்ட் பண்றோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த புக்கை எடுத்து தட்டி ஃபுல்லா படிக்கும் போது இதுல என்னன்னா, நீங்க வீரப்பன் பத்தின ஒப்பீனியனே ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அந்த ரிசர்ச்ல. நீங்க எப்படியும் ஃபர்ஸ்ட் 100 pages படிப்பீங்க. படிக்கும் போது உங்களுக்கு வீரப்பன் வந்து சம ஹீரோவா இருப்பார். என்னன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு, நமக்கு வந்து இப்படி ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல ஹண்டிங்கை பிரதானமா வச்சு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. வேட்டை வந்து தடை செய்யப்படுது. அப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹி இஸ் டர்னிங் அப் டு அதர் திங்ஸ். போச்சிங்னு போறாரு, ஏன்னா சர்வைவ் ஆகணும், எக்கானமி ரன் ஆகணும். ஸோ அதை நோக்கி போறாரு. அது மூலயமா ஒரு அரசியல் பகை வருது. அந்த அரசியல் பகையினால ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைனால போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்னொன்னா போகுது. ஒரு ஆக்சுவலா ஒரு பெரிய சினிமாக்கான கரெக்டான கதை அது. ஆனா லேயர்ஸ், அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. வெளியே போய் விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை இது உள்ள வரும்போது இட் ஹேட் அ வெரி ஹியூஜ் இம்பாக்ட் மெயினா. ஸோ எனக்கு வந்து 100 pages அப்புறம் திடீர்னு வந்து வீரப்பன் வந்து இல்லையே நம்ம நினைச்ச மாதிரி ஹீரோவா இல்லையே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அவர் பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஜட்மெண்ட் நான் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நம்ம ஜட்மெண்டெல்லாம் இது வீரப்பன் ஹீரோன்னு நம்ம நம்பிட்டோம்னா ப்ராஜெக்டும் அதை நோக்கி போக அந்த நரேட்டிவ் கூட செட் ஆயிடும். அப்புறம் எல்லாத்தையுமே வீரப்பனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஆரம்பிச்சிருவோங்கிற பயம் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துருச்சு. ஸோ டீமாவே ரைட்டர்ஸ் டீம்ல மிஸ்டர் ஜெயச்சந்திர ஹாஷ்மி அண்ட் வசந்த் பாலகிருஷ்ணன். ஸோ வசந்த் வந்து ஹெட் ஆஃப் ரிசர்ச், ஜெய் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ த ரைட்டர். ஸோ நாங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும் போது ஒரு விஷயத்துல எல்லாருமே தெளிவா இருந்தோம். திஸ் இஸ் நாட் வீரப்பன்ஸ் பயோகிராஃபி. ஸோ வீரப்பன் இதுல ஹீரோ இல்லை. ஒரு எபிசோட்ல வந்து ரோஹிணி மேடம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் நல்லது பண்ணி தான் நல்லது தான், கெட்டது பண்ணி தான் கெட்டது தான். ஸோ அவர் ஹீரோ வில்லன்கிற ஸ்டேச்சருக்குள்ள கொண்டு போய் நம்ம அதை பொது புத்தியில டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களோட தாட்டாகவும் இருந்தது. ஸோ அந்த அந்த ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, எங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் எல்லாருக்குமே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து சில இடத்துல வந்து அந்த ஹீரோயிசம் செலிப்ரேட் பண்றதுக்கே கொஞ்சம் சீன்ஸ்லாம் யோசிச்சோம், இதெல்லாம் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் விலகி நின்று நம்ம பார்க்கும்போதுல கொஞ்சம் ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது வேண்டாம். ஒரு என்ன இருந்தாலும் ஹீஸ் கில்ட் பீப்புள், ஹீஸ் போச்ட் எலிஃபென்ட்ஸ், ஹீஸ் டன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், ஹீஸ் a criminal by law. எனக்குமே லைக் நீங்க சொன்ன அந்த ஒரு 100 pages பார்க்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் பார்க்கும்போது ஒருவேளை இவர்கிட்ட நியாயம் இருக்குமோன்னு நம்ம மைண்ட் அது ஸ்லைட்டா ஸ்லாண்ட் ஆகும்போதுதான் அந்த எண்ட் ஆஃப் தி செகண்ட் எபிசோட் வந்து அவரே சொல்றாரு, அந்த இவரை போலீஸ் ஆஃபீஸரை கில் பண்ணக்கு அப்புறம் he says நான் ஒரு ஐ கட் ஹிஸ் ஹெட் and then ஒரு அது ஒரு ஆணவத்தோட ஒரு சிரிப்போட சொல்லுவாரு. திஸ் இஸ் நாட் சம்திங் தட் யூ நோ ஷுட் பி செலிப்ரேட்டட். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளவு கோல்டா இருந்தது. எப்படி ஒருத்தர் வந்து ஒரு கொலை இவ்வளவு கொலை பண்ணிட்டு அந்த கொலைய வந்து அவ்வளவு கேஷுவலா உட்கார்ந்துகிட்டு சொல்லிட்டு and he's telling it on a report. He knows where this is going on camera. In fact அந்த நீ இந்த காட்ட பாத்துட்டே இரு, அதுதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லி you repent your sinsங்கற மாதிரி. அது எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. It was very disturbing. அத பாக்கும்போது ரொம்ப கோல்டா இருந்துச்சு. So yeah, I get where you're coming from. But இது வந்து again ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறது, you said you wanted to be a storyteller, so documentary choose பண்ணது okay, but இது ஒரு semi fiction semi non fiction தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க. because எனக்கு அது ஈஸியா இருந்தது for me to watch because ஒரு பக்கம் இவங்க இந்த கதையை சொல்ல like the sources who are opening up about what they have experienced, they saw, they observed, இங்க பிளே அவுட் ஆகுது ஒரு பிளே மாதிரி with fictional characters, actors and all. so இந்த ஃபார்மட் போணுங்கிறது எதனால உங்க சாய்ஸ்? இது வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் த டைரக்டர் ஹூ டிசைட்ஸ் எவ்ரிதிங். ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்காங்க ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் விச் ரெப்ரசன்ட்ஸ் நக்கீரன் அண்ட் அவங்களாம், அண்ட் ஆல்சோ த நெட்வொர்க் ஃப்ரம் ஜி. ஸோ இது எல்லாமே ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் இல்லையா. ஸோ அவங்க ஜிக்கு போய் இவங்க பிச் பண்ணும் போதே இட் வாஸ் நெட்வொர்க்ஸ் ஐடியா தட் டு ரீச் அ வைடர் ஆடியன்ஸ் லெட்ஸ் ஹேவ் ஃபிக்ஷன் இன் இட். ஏன்னா இது வந்து வெறும் நியூஸ் ரீல் மாதிரி போய் சேரக்கூடாது. ஆல்சோ தே வர் வெரி கான்ஷியஸ் அபவுட் ஒன் ஃபேக்ட் வேர் ஒரு யூடியூப் வீடியோட குவாலிட்டிலையும் இருக்கக்கூடாது.
Okay. There should be some cinema aesthetics to it. That's where I come in here as a director. As a director. ஒரு சினிமாக்கான ஏஸ்தட்டிக்ஸ்ல இருக்கணும், ஆடியன்ஸ் ஒரு சினிமா பாக்குறாங்கிற ஃபீல் தான் இருக்கணும். ஆனா நம்ம ஒரு சீரிஸ் சொல்ல போறோம், டாக்குமெண்ட்ரி சொல்ல போறோம். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஃபைன் பேலன்ஸா இருந்தது எங்களுக்கு. நிறைய இடத்துல வந்து அது ரொம்ப பெடல் பிரஸ் பண்ணா சினிமா ஆயிடும். ஃபேக்ட் வர்சஸ் ஃபிக்ஷன்ன்ற மாதிரி. ஃபேக்ட் வர்சஸ் ஃபிக்ஷனை தாண்டி நான் மேக்கிங்கா ரொம்ப புஷ் பண்ணிட்டேனா, ஏஸ்தட்டிக்ஸா ரொம்ப புஷ் பண்ணிட்டேனா, நீங்க வந்து சினிமா பாக்குறீங்கன்னு கதையில இருந்து விலகிடுவீங்க. ஏன்னா ஒரு பிளட் அண்ட் மசிலா வீரப்பன் உட்காந்து அவர் கதையை சொல்றாரு இல்லையா, அவர் சொல்ற கதைக்கான விஷுவல்ஸ் தான் நான் பண்ணணும். அந்த விஷுவல் எந்த வகையிலும் ஓவர் எக்ஸாஜரேட் விஷுவலா இருந்ததுன்னா நீங்க டாக்குமெண்ட்ரி பாக்குறீங்க, அந்த மறந்துட்டு சினிமா ஆயிடும், அது கேஜிஎஃப் ஆயிடும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சினிமாக்குள்ள அது போகக்கூடாது. அட் த சேம் டைம் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கேன்வாஸ்க்கான ஒரு கதையை பார்க்குறோம் அப்படிங்கிற உணர்வும் கடத்தப்படணும். ஸோ அந்த பேலன்ஸ் பிட்வீன் சினிமாட்டிக் அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ராமடைசேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ஒரு 5 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் we all got used to it. ஓகே. அண்ட் இது இந்த இடத்துல லிமிட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களா, ரொம்ப சிரம். இதுக்காக தான் அந்த போர்ஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்லி டயலாக்ஸே கிடையாது. ஆமா இல்லீங்களா? அந்த ஹோல் ஆக்ட்ல வந்து we don't see dialogues. அது அவங்க நடத்த பின்னாடி இவங்க பேசுறது மட்டும் தான் வருது. சோ இதுவுமே வந்து அந்த சினிமாட்டிக் சைடு போயிட கூடாதுன்றதுக்கான ஒரு டெசிஷனா, இல்ல why didn't you have any? இதுல மெயின் ரீசன் அப்படி பண்ணதுக்கு என்னன்னா, நம்ம டயலாக்ஸ் வச்சுட்டோம்னா again it becomes the audience might go away from the subject. Right. Yeah. அந்த வசனம் உண்மையா தப்பான்னு தெரியாது. ஏன்னா வசனம் நான் எழுதணும். கரெக்ட். ஏன்னா அந்த சம்பவத்தும் போது யார் என்ன வசனம் பேசினாங்க, என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன் இருந்துச்சு நம்ம யாருக்குமே தெரியாது. வீரப்பன் இது நடந்ததுன்னு சொல்றாரு, நடக்க இதுதான் இப்படிதான் நடந்திருக்குங்கிற ஒரு விஷுவல் கைடு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த 9 hours அந்த ஹோல் வீரப்பன் ஃபுட்டேஜ் 9 hours அந்த ஃபுட்டேஜ். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 வாட்டியாவது பார்த்துருப்போம். 4-5 வாட்டி ஃபர்ஸ்ட் அந்த ரிசர்ச் டைம்ல 4-5 வாட்டி பார்த்து நாங்கள் நோட்ஸ் எடுத்து நானும் என் டைரக்ஷன் டீம் வந்து இந்த பாயிண்ட்ல அந்த வருஷத்துல ஐ மீன் ஓவர் தி இயர்ஸ் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து 9 hours. அந்த 1996ல நக்கீரன் டீம் ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசினது மட்டுமே 9 hours. கிட்டத்தட்ட வீரப்பனோட கன்ஃபெஷன் டேப்ஸ் மாதிரி அது. நான் எதுக்கு ஏன் என்ன பண்ணேன்னு சொல்ற டேப்ஸ். ஸோ அந்த டேப்ஸ் வந்து எனக்கு முன்னாடில இருந்து நக்கீரன் டீம் நிறைய வாட்டி இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஸ் அ ரைட்டர் நானும் அந்த ரைட்டிங் டீம்ல இருக்கிறதுனால நான் என் டீம் கூட உட்காந்து ஃபுல்லா அந்த பார்த்து அது இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் கதையில நான் தனியா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி, அண்ட் தென் நானும் இன்னும் 2 ரைட்டர்ஸும் உட்காந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணி ஓகே இதை இப்படி வைக்கலாம், இதை இந்த இடத்துல இந்த எபிசோட்ல இதை பேசலாம் அப்படின்னு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஒன்று பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டைலாக்ஸ் மேட்டர் நீங்கள் கேட்கும் போது இப்போதான் என்னன்னா, இப்போ அந்த ஃபிக்ஷன் வரும்போது அது வந்து தனியாக நாங்கள் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி ஒரு கதையை சொல்றோம்னு தெரியக்கூடாது உங்களுக்கு. ஓகே. வீரப்பன் கதை சொல்லும் போது அந்த சப்போர்ட் விஷுவலா அது பின்னாடி போனா மட்டும்தான். இப்போ நீங்க சொன்னீங்களா எனக்கு போரே அடிக்கல, எனக்கு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீல் வரலன்னு சொல்றீங்களே, அதுவும் வரணும். அட் தி சேம் டைம் டாக்குமெண்ட்ரில நான் விலகியும் போயிடக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு we have to stick to the story ஒரு விஷுவல் fact, right? ஆமா. சோ அதனால அது டயலாக்ஸ் எல்லாம் இல்லாம அது நம்ம விஷுவலா யோசிக்க வைக்க வேண்டாம். லைக் let them just see what happenedங்கற ஸ்பேஸ் மட்டும் தான். நான் டயலாக் எழுதிட்டேனா அங்க மேனிபுலேஷன் ஆயிடும். கரெக்ட். ஏன்னா அந்த டயலாக்ல இருந்து நீங்க அவரை ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இல்ல வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. சோ வீரப்பன் கதை சொல்றாரு, அது மட்டும் தான் ஆடியன்ஸ்க்கு கேட்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸை இன்னும் பெட்டரா என்கேஜ் பண்றதுக்கு ஒரு விஷுவல். ஏன்னா அந்த 9 hours ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, நீங்க வந்து வீரப்பனை ஒரு 20 minutes 30 minutes வரைக்கும் ரசிச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இன்ஃபர்மேஷன் வர ரொம்ப மோனோட்டனஸா ஆயிடும். பிகாஸ் அதுல கேமரா ஆங்கிள் சேஞ்ச் எல்லாம் கூட கிடையாது. ஆமா, இப்படியே வெச்சு ஒரு ஃபிக்ஸட் 4:3 ரேஷியோல இருக்க ஒரு வீடியோ அதை ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 6th எபிசோட் முடிக்கிற வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பார்க்கணும். ஸோ இதனால ஓகே. அதே மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க மக்களோட கதையை சொல்லணுங்கிறது தான் எங்களுடைய ஐடியா அப்படிங்கிறது. இதே வருஷம் வந்து ஹண்ட் ஃபார் வீரப்பன் ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. அது ஃபுல்லாவே இந்த போலீஸ் எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இது அதுக்கு அப்படியே ஐ மீன் டிஃப்ரெண்டா வந்து கான்ட்ராஸ்டிங்கா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீரப்பனோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அதை சுத்தி இருந்த சோர்சஸ் லைக் வி ஹேவ் விக்டிம்ஸ், வி ஹேவ் ரிப்போர்ட்டர்ஸ், அங்க அப்போ ஒர்க் பண்ண போலீஸ் எல்லாருமே பேசுறாங்கன்றப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து ஐ மீன் இந்த பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சொல்றேன். அது வந்து நக்கீரன் அவங்க சைட்ல இருந்து வந்ததா இல்ல நீங்க எடுத்த ஒரு டெசிஷனா இந்த பெர்ஸ்பெக்டிவ்? இல்ல, இது வந்து யார் எடுத்த டெசிஷனுமே கிடையாது. மெயினா அவங்க கோர் கதையா அவங்க கிரியேட் பண்ணும் போதே நக்கீரன் வந்து ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை நிறைய. இதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை கூட பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப ப்ரோ வீரப்பன் சீரிஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நக்கீரன் மிஸ்டர் நக்கீரன் கோபால் அவரோட ஸ்டாண்டா இருக்கட்டும், கிரியேட்டர்ஸோட ஸ்டாண்டா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப ப்ரோ வீரப்பனோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுதான் நக்கீரனோட ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்டே கிடையாது. பிகாஸ் நக்கீரன் தான் ஃபர்ஸ்ட் வீரப்பனை வந்து இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி போலீஸ்க்கே போட்டோ கட்டுறாங்க. அது வரைக்கும் வீரப்பன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதுக்கே அவங்க பெரிய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்க இப்போ ஷூட்டிங் ஃபிக்ஷனுக்கு அந்த காட்டுக்குள்ள போகும்போது இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, க்ரூவா இவ்வளவு போறோம், டார்ச் லைட்ஸ், ஜிபிஎஸ் இருக்கு. எங்களுக்கே கொஞ்சம் திரும்ப காடு எங்க இருக்குன்னு தெரியாது, ரூட் திருப்பி. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ஹெல்ப் எதுவுமே இல்லாம ஒருத்தர் காட்டுக்குள்ள போய் ஒரு பிரிகாண்டை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. அவர் மீட் பண்ண போற ஒரு டேஞ்சரஸான ஒரு கிரிமினல். And they are just journalists, they are not police or போலீஸும்
யாராவது காட்டுக்குள்ள போனாங்கன்னா பிடிக்கிற நிலைமையில தான் போலீஸும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் தாண்டி போய் அவர் ஏன் வீரப்பன் கதையை சொல்லணும்னு இருக்கு இல்லையா? ஏன்னா அதுக்கு பின்னாடி இந்த மக்கள் படுற அவஸ்தை வந்து யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்கும் நடுவுல மாட்டிட்டு. ஸோ இப்போ யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் ஷுட் கோ இன்சைட் தட் வில்லேஜ், கோ இன்சைட் த ஃபாரஸ்ட் டு ஷோ தம் வாட்ஸ் ஹேப்பனிங். இப்போ நீங்க இப்போ கரண்ட் சினாரியோல அதை கம்பேர் பண்ணீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல என்ன நடக்குது நம்ம யாருக்குமே தெரியாது. எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் முன்னாங்க கஷ்டப்படுவாங்க. இப்போ காசால என்ன நடக்குதுன்னு நமக்கு அவங்க ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம் தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க போயிட்டு எடுத்து அந்த கதைகள் இருக்கு இல்லையா, அந்த மக்களோட கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதையை கோரா வைக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிப்போர்ட்டிங். அதுதான் ஆமா, கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டாண்டுமே வந்து இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா ஒரு சைடு வீரப்பன் பத்தி காட்டி கொடுத்தா வீரப்பன் அடிக்கிறாரு, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், போலீஸ் வந்து நீ வீரப்பன் ஆளுன்னு சொல்லி கூட்டு போய் ஒர்க் ஷாப்ல வச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஸோ இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. இந்த மக்களுக்கு இவ்வளவு டார்ச்சர் நடக்குது, செக்ஷுவல் அசால்ட் நடக்குது, யார் எல்லாமே வந்து வல்னரபிள் பீப்புள். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஜஸ்டிஸ் வேணும்ன்றதுக்காக அவங்க 1999, 2000ல பெரிய எஃபர்ட் போட்டு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போட்ல இருந்தே அவங்க ஸ்டாண்ட் இந்த வீரப்பன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. அதுதான் வந்து நக்கீரன் அவங்க ஸ்டாண்டே. ஸோ அது இத்தனை வருஷமா அந்த ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்பவுமே அது ஏன் ரெலவெண்டா இருக்குன்னா நம்மள சுத்தி இன்னும் நிறைய அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. வார் கிரைம்ஸ் எல்லாமே இருக்கு. யா, தட்ஸ் தேர். ஓகே, ஸோ இப்போ கமிங் டு சோர்சஸ், ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு பேஸே வந்து நமக்கு சோர்ஸ் தான். அவங்க அப்சர்வ், ஐ மீன் மனுஷங்க சோர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆர்கைவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு போலீஸ் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா அங்கங்க நீங்க போலீஸ் ரிப்போர்ட்ஸ் இல்லாம, ஐ மீன் போலீஸ் ரிப்போர்ட்ஸ்ல சாரி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் இல்லாம அட்டாச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த சோர்சஸ் பிடிக்கிறதுங்கிறது வந்து இந்த சீரீஸ்க்கு நீங்க நக்கீரன் ஆர்கைவ்ஸ்ல இருந்து மட்டும் எடுத்தீங்களா, இல்ல அங்க போய் அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் சுத்தி இருக்கிற வில்லேஜஸ்ல தங்கி, ஏன்னா ஒரு பக்கம் விக்டிம்ஸ்னு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இத அப்சர்வர்ஸா பார்த்தவங்க, இந்த கதையில வந்து இருந்தவங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து வீரப்பன் ஃபேமிலியோட அப்போசிங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறோம். சோ அப்படிங்கிறப்போ இந்த சோர்சஸ் எல்லாம் வந்து எல்லாமே நக்கீரன் ஆர்கைவ்ஸ்ல இருந்து வந்தா, இல்ல எப்படி இது எங்க இருந்து? இதோட கிரெடிட் ஃபுல்லாவே வந்து வசந்த் பாலகிருஷ்ணனுக்கு தான் போகணும். அவர் தான் ஹெட் ஆஃப் ரிசர்ச். நான் இந்த ப்ராஜெக்ட்ல 2022 ஜூன்ல போய் ஜாயின் பண்றேன். பட் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ்ல இருந்து அந்த ரிசர்ச்ல இருக்காங்க. ஓகே. ஸோ அவர் ஹி ஒர்க்ஸ் ஃபார் நக்கீரன். ஸோ அவர் வந்து நக்கீரனோட ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் ஜீவா தங்கவேல் அண்ட் சுப்புன்னு 2 பேர், அவங்க தான் வீரப்பனை நேரில் மீட் பண்ணி இன்டர்வியூ எடுத்தவங்க. ஸோ இவங்க 3 பேருமே டீமா அந்த ஊரெல்லாம் போனாங்க. போய் அலைஞ்சு வீரப்பன் இந்த கதையில சம்பந்தப்பட்டவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கோர் ஸ்கிரிப்ட் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. மிஸ்டர் ஜெயச்சந்திர ஹாஷ்மியும் வசந்த் பாலகிருஷ்ணன் ஒரு கோர் ஸ்கிரிப்ட் எபிசோடிக்கெல்லாம் இது எப்படி வரப்போகுதுங்கிறத ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கதையில இந்த மாதிரி இடம் வரணும்னா இதுக்கு யார் கிட்ட கேள்வி கேட்டா பதில் வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது நீங்க போய், ஏன்னா இவங்க இதுல 10 பேர் வந்து அவங்களோட பெயினை வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ரிகலெக்ட் பண்ணி சொல்ல போறாங்க. ஸோ நீங்க போயிட்டு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் முடியாது. அவங்க கூட உட்காந்து பழகி இது என்ன நடந்துச்சு, இப்படி நடந்துச்சாமா, நாங்க இப்படி ஒன்று பண்ண போறோம், இதனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கலாம், இப்படின்னு உட்காந்து அவங்க கூட பேசணும். நிறைய பேர் தயங்குவாங்க. சில பேர் வந்து இல்ல பரவாயில்ல நீங்க எங்களை எடுங்க, ஏதோ ஒரு வகையில எங்க குடும்பங்கள்லாம் இன்னும் போய் சேரட்டும்ங்கிற மாதிரி நிறைய பேர் என்கரேஜிங்கா பேசினவங்க இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஃபுல்லாவே ஒரு 1.5 இயர்ஸ் அவங்க நிறைய பண்ணாங்க. பண்ணிட்டு அவர் வந்து ஒரு 10 பேர் போய் தேடுவார். ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இதுல வந்து 3rd எபிசோட் எண்ட்ல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட டாக்டர் பேசணும், இந்த சைடு வீரப்பன் டாக்டர் பேசுவாங்க. ஸோ அது வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஐடியாவா அதை வச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரோட டாக்டர் வேணும் அந்த மாதிரினா அது அவங்க எப்படி போய் அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு 10 பேரை மீட் பண்ணி அதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. சரி நாங்கள் எதுக்கு வந்து இப்போ பேசணும் அப்படின்ற மாதிரி, எஸ்பெஷலி போலீஸ் சைட்ல இருந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஸோ இதனால எங்களுக்கு என்ன யூஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல ஃபில்டர் பண்ணி தேடி தான் ஃபைனலாக இப்போ நீங்க பார்த்து அந்த சுஜா அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஒர்க் ஃபுல்லா வசந்தோட கிரெடிட் தான். ஓகே. சோ அதே மாதிரி இன்னொரு இதே கண்டினியூட்டி என்னன்னா, இன்னுமே அந்த ரிசர்ச் அந்த சோர்சஸ் எங்க நான் ரொம்ப வியந்தேன் அப்படின்னா, அப்போ நக்கீரன் ஆர்கைவ்ஸ்ல இருக்கிற ஒர்க் ஷாப் விக்டிம்ஸ் யார் ஒரு 2-3 பேரை இப்போ ட்ராக் டவுன் பண்ணி திரும்பி அவங்கள்ட்ட சர்வைவர்ஸ் வந்து பேசியிருக்கீங்க. சோ அதுவுமே இவங்க பண்ண வேலை தானா? அதுவுமே வசந்த், ஜீவா அண்ட் சுப்பு அவங்க 3 பேர், அவங்க 3 பேர் ஆல்ரெடி அந்த ஏரியால வந்து ரிப்போர்ட்டிங் பண்றவங்க. அண்ட் வசந்த் வந்து அவங்களோட சேர்ந்து போய் இவங்க எல்லாருமே ட்ராக் பண்ணி பேசி இது வந்து ஒரு ப்ராசஸாக எக்ஸ்டென்சிவா நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் போய் வசந்த் பேசுவாரு, பேசிட்டு இவங்களை பத்தி நான் டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு ஒரு பிபிடி அனுப்புவாரு, ஊர்ல இருந்து அனுப்புவாரு. இவங்க இருக்காங்க, இவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் பதில்களா அப்படின்னு. ஏன்னா எல்லார்ட்டையுமே எல்லாத்துக்கும் பதில் இருக்காது. ஸோ இதுல யாரோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நமக்கு டாக்குமெண்ட்ரியோட கதைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்துட்டு அப்புறம் நான் கேமரா க்ரூவோட லொகேஷனுக்கு போவோம். ஜெயச்சந்திர ஹாஷ்மி அவரும் வருவாரு. ஸோ கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுவோம். வசந்த் ஒரு வருஷன் ரெடி பண்ணுவார், ஜெய் ஒரு வருஷன் ரெடி பண்ணுவார். நானும் ஏரி டீமுக்கு வந்து ஷூட்டிங் மார்னிங் போவோம், நைட் ரூம்ல வந்து கொஸ்டின்ஸ் அடுத்த நாள் யாரை இன்டர்வியூ பண்ண போவோம் அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்க 3 பேரோட கொஸ்டின்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ரைட். அதை தவிர எந்த ஒரு 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எது இருக்கும். பெட்டரா So இதெல்லாம் இருக்கும் ஃபைனல் கொஸ்டின்ஸ் ஃபார்மட் ரெடி பண்ணிட்டு போய் நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு சர்ப்ரைசிங்கா வேற ஒரு பதில் வருவாங்க. எதிர்பார்க்காத நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, 2வது எபிசோடுக்கு வரப்போகுதுன்னு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம். இப்போ குறிப்பா சொல்லணும்னா இப்போ சந்தன மரம் கடத்தினாருன்னு சொல்றாங்க, நீங்க அதை பார்த்திருக்கீங்களா, எந்த மாதிரி அவர் கடத்துவாருன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதுக்கு பதில் வராது. அதுக்கு தவிர வேற ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பதில் வரும். அது வேற ஒரு இங்கே ஒரு எபிசோடு ஒர்க் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஆர்டர்ல இருக்க கேள்விக்கு அடுத்த கேள்விக்கு போக முடியாது. அவங்க சொல்ற பதில்ல இருந்து தான் we have to take அவங்க the question. ஃப்ளோலயே போணும். அப்புறம் ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி தோணும். ஸோ நான் அப்படியே செல்போன்ல டைப் பண்ணி இந்த கேள்வி கேளுங்கன்னு அப்படி சொல்லுவேன். அப்புறம் என் ஏரி டீம்ல இருக்கவங்க அவங்களுக்கு இந்த கேள்வி ஆட் பண்ணலாம் எனக்கு காட்டுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவான ப்ராசஸா போச்சு. இது ஒரு பக்கம் நீங்க அப்ரோச் பண்ணிடுறீங்க, நீங்களே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க வாட் இஸ் தட் ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்கிங் தம் த கொஸ்டின்ஸ்னு. இப்போ ஒரு பக்கம் வந்து அப்சர்வர்ஸ் பேசுறாங்கன்னா அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க, இதை பார்த்தா இது நடந்துச்சு, வீரப்பன் கூட தான் வளர்ந்தாரு. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து விக்டிம்ஸ். ஆக்சுவலா அந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டியோ இல்ல வீரப்பனால ஐ மீன் சாகடிக்கப்பட்டவர்களுடைய குடும்பம். ஸோ மோர் ஸோ இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டியில வந்தவங்க வந்து டு பி வெரி கேண்டிட் அபவுட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்காங்க. தேர் இன்ஃபேக்ட் ஈவன் வேர்ட்ஸ் கூட தே ஆர் நாட் திங்கிங் ட்வைஸ் டு சே. ஸோ இது பேச வைக்கிறது ஐ டோன்ட் திங்க் எல்லாரும் பேசிடுவாங்களா, ஏன்னா டு பி ஓப்பன் அபவுட் சம்திங் தி ஃபேஸ்ட் இஸ் நாட் ஈஸி. ஸோ இது எப்படி பேச வச்சிங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்லி சென்சிட்டிவான? இல்ல இந்த பேச வச்சதுக்கான கிரெடிட்டுமே வந்து ஜெயச்சந்திர ஹாஷ்மிக்கும் வசந்துக்கும் தான் போகணும். ஏன்னா தே வர் வெரி ஸ்பான்டேனியஸ் அண்ட் அவங்களுக்குள்ள கதை வேற ஓடிட்டே இருக்கணும். அவங்க கேள்வி கேட்கும் போது அடுத்து இந்த கேள்விக்கான பதில் வருமா வராதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க அதுல இருந்து வேற ஒரு கதைக்கு போயிடுவாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அப்போ அந்த கதையையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதுல ஒரு ஃப்ளோல வேற ஒரு விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும். இன்னொன்னு, இதுல எல்லாமே நிறைய பெயினோட இருக்கவங்க, நம்ம ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி பேச முடியாது. அவங்களோட உணர்வுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் வரலாம், அதை திருப்பி திருப்பி கேட்காம கடந்து போயிடணும். நம்ம கடந்து போயிட்டு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கேள்வி கேட்கணும். அவங்க ரொம்ப கண்ணியமா நடத்தணும். எந்த வகையிலுமே வந்து நம்ம ஏதோ செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக இதை பண்றோங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியக்கூடாது. அது ஒரு மாதிரி ரொம்ப சங்கோஜமான விஷயம். ஏன்னா நீங்க ஒரு ஆக்டரை வந்து ஒரு டிஃபிகல்ட் சீனுக்கு வந்து அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குல்ல, இது அது கூட பண்ண முடியாது. நீங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவே வைக்க முடியாது. அவங்க நிஜமா அழுதாங்க, பேச முடியாம நிக்கிறாங்கன்னா பேச முடியாம நிக்கிறாங்க. we have to wait for them to again come back and talk. இதுல இன்னொரு டெக்னீஷியன் நான் உண்மையிலேயே தேங்க் பண்ணணும்னா அந்த ரிசர்ச் ஃபேஸ்ல ஷூட் பண்ண கேமராமேன் விக்கி. ஏன்னா எங்களுக்கு ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டட். அவ்வளோ லைட்ஸ்லாம் கொண்டு போக முடியாது. ஏன்னா நாங்கள் சினிமா செட்டப்ல போயிட்டோம்னா அவங்க பயந்துருவாங்க. ஏன்னா என்னென்னவோ நடக்குதுன்னு பயந்துருவாங்க இல்லையா. இது நிஜமா நல்லதுக்கு எடுக்கிறாங்களா இல்ல நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்களா தெரியாது. நம்ம என்ன வேணா ப்ராமிசஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த வீரப்பன் கதையை கவர் பண்றேங்கிறதுனால அவங்க எல்லாமே போய் வீடியோஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. சில இடத்துலாம் கோவமே படுறாங்க, எத்தனை பேர் வந்து எடுப்பீங்க அப்படின்லாம் கோவமே படுவாங்க. நம்ம கோவப்பட முடியாது. நம்ம அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் பேசி, வசந்த் போய் தனியாக உட்காந்து பேசுவார், பேசி என்னன்னு புரிய வைப்பாரு. அப்புறம் ஜெய் பேசுவார், அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பேசுவோம். எல்லாரும் பேசி அவங்கள அந்த இடத்துக்கு உட்கார வச்சுட்டு நாங்கள் ஷூட் பண்ணுறோங்கிற ஃபீலே வராமல் அந்த கேமராஸ் அழகாக பொசிஷன் பண்ணாரு. ப்ளஸ் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு சினிமோட்டோகிராஃபியும் நாங்கள் எய்ம் பண்ணுறது. ஏன்னா சில பேரை வந்து லெஃப்டில் தான் ஃப்ரேம் பண்ணணும்னு இருக்கும், சில பேரோட கதைகள் இதுதான் கதையாக வரப்போதுன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லூஸ் ஃப்ரேம் வைக்கலாம். ஏன்னா டிஸ்டர்ப்டாக இருக்கும் அவங்க லைஃப், கொஞ்சம் லூஸ் ஃப்ரேமாக மூமெண்ட்டோட ஃப்ரேமிங் இருக்கலாம். அந்த மாதிரி அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் ஏஸ்திரிக்ஸும் பிளான் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஸ்பான்டேனியஸாக மாறும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பாஷான்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு, இன்ஃபார்மரா இருப்பாரு. அவர் காலில் வந்து ஆபரேஷன் பண்ணி சைனைட் வச்சிருப்பாங்க, அதை காட்ட போறான்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் திருப்பி ஒரு வாட்டி காட்டுக்கணும்னு நான் கேட்க முடியாது. அவர் பேசுற ஃப்ளோல போறாரு, டக்குன்னு இன்னொரு கேமரா அவர் வந்து பேன் பண்ணோம். நான் செகண்டரி கேமராமேன் டக்குன்னு இப்படின்னு அவர் உடனே அப்படி பேன் பண்ணிட்டார். டக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அப்படி பேன் பண்ணாரு. அது ஒரு க்ளோஸ் அப் எடுத்தாரு. அந்த மாதிரி ஸ்பான்டேனிட்டி இருக்கு இல்லையா. ஏன்னா எப்போ அவங்க கண் கலங்கும் தெரியாது. அது ஒரு முக்கியமான தருணமா இருக்கும். ஏன்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லணுங்கிற தருணமா இருக்கும். அந்த டைம்ல அவங்க ஒரு க்ளோஸ் அப் போகணும். அதை கட் பண்ணி க்ளோஸ் அப் வைங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, ஐ மீன் as insensitive as this sounds, உங்க aim is to take this story and to make people realize what they felt na அந்த அழுகையும் important and like as I said unfortunately yeah அது வந்து நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸா அங்க இருக்க முடியாது. நம்ம ரொம்ப பொறுமையா ஒரு சில டைம்ஸ் நிறைய பேரோட அழுக நமக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். அதுக்காக நீங்க திருப்பி அழுறீங்களா கேட்க முடியாது. அதோட ஹின்னியமான விஷயம் எதுவுமே இருக்காது இல்ல. ஸோ அந்த எமோஷன்ஸை லூஸ் பண்ணாமல் அங்கே ஒரு ஃபில்ம் மேக்கிங் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கு இவங்க கொஸ்டின்ஸும் அவ்வளோ பொறுமையாக கேட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூலாம் 4 hours 5 hours போகும். லஞ்ச் எல்லாம் ஸ்கிப் ஆகிடும் எங்களுக்கு. அந்த ஊர்களில் வந்து ஆக்சசிபிளாக இருக்காது எதுவுமே, ஃபுட்டும் ஆக்சசிபிளாக இருக்கு. ஏன்னா அது வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்க ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்துக்கு போய் அவங்க இப்போ நம்ம மாதிரி ஒரு கால் ஷீட்டோ இல்லை இந்த டைமுக்கு இன்டர்வியூக்கு வரணும்னாலாம் வரமாட்டாங்க. அவங்க வயலில் வேலை செய்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆடு மேய்க்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு காலைல வந்து போய் ஆடை வந்து மேய்ச்சலில் விட்டுட்டு வரது தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்.
அதுல ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து காவிரி கரையை தாண்டி நாங்க போய் அவர் கூட்டு வரணும், வசந்த் தான் கூட்டு வரணும். முன்னாள் போய் சொல்றாரு நான் வந்துடுன்றாரு. அடுத்த நாள் வந்து அவர் வேற ஒரு வேலைக்கு போயிடுறாரு. ஸோ நாங்கள் க்ரூவோட எல்லாத்தையும் வச்சு வெயிட் பண்ணிருக்கும் போது அப்புறம் வசந்த் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து அதுக்குள்ள வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நாங்கள் அங்கே போய் லாஜிஸ்டிக்ஸே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் அரௌண்ட் 12 o'clock. நாங்கள் 8 o'clock பிளான் பண்ணது 12 o'clock ஆயிடும். ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் பிரேக் விட முடியாது, ஏன்னா அவர் பேசுற ஃப்ளோ பிளஸ் அவர் வயசு வந்து ஒரு 80-85 இருக்கும் கன்ஃபார்மா. ஸோ அவர் பேசுற ஃப்ளோ விடணும், அவர் பொறுமையா பேசி முடிக்கும் போது 4 மணி ஆயிடும். அந்த டைமுக்கு நமக்கு லஞ்சும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இந்த நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதே மாதிரி அகைன் கடைசியா சோர்சஸ் பத்தி இன்னொரு क्वेश्चन கேட்கணும்னா, விக்டிம் சைட்ல நீங்க அந்த கதையை சொல்லணும்னு நினைச்சீங்க, you got a lot of things to back. ஏன்னா ஒரு என்டையர் எபிசோடே we see all of these victims opening up and telling all their difficulties and struggles. ஆனா இந்த போலீஸ் சைட்ல, because considering இது ஒரு டாக்குமெண்ட்ரின்றப்போ I think your aim is to also tell the story. அதுதான் போலீஸ் சைட்ல அந்த ரிட்டையர்ட் டிஜிபி ஒருத்தர் வந்து பேசுறாரு. பட் அதை தவிர வந்து we don't see many, I mean of course அந்த செகண்ட் எபிசோட்ல we get a perspective of the family, but with respect to police brutality உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இல்ல from the police side. இது வந்து அவங்க மறுத்தனாலே இல்ல நீங்களே தேடி போகலையா, என்ன இது? இதுல வந்து தேடி போகாம இல்ல, ரிசர்ச் டீம்ல இருந்து அவங்க வசந்த் வந்து நிறைய போலீஸ் பீப்புளை வந்து அப்ரோச் பண்ணாரு, எஸ்டிஎஃப் பீப்புள் அப்ரோச் பண்ணாரு இன்டர்வியூக்கு. they denied giving interview. இன்னொன்னு, மக்கள் கொடுமையை பிரதானப்படுத்தி காட்டும் போது போலீஸ் என்ன சொன்னாலும் அது வந்து தேவையில்லை. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, யார் பார்த்தா பண்ணல அப்படிலாம் ஒன்றும் நடக்கல, நீங்க போய் சொல்றீங்க, இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ அங்கே மக்கள் கொடுமைன்னு வந்துருச்சு, மக்களுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல அவங்க வந்து சில போலீஸ் ஆஃபீஸரோட பேர்களே குறிப்பிட்டு சொல்றாங்க, நாங்கள் மியூட் பண்ணியிருக்கோம், அது வேண்டாம்னு சொல்லி மியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அவங்களே சொல்லும் போது அவங்களோட அத்தன்டிக்காக வேற யார் சொல்ல முடியும்? ஸோ அதனால இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் வேலிடேஷன் ஆக்சுவலாக தேவைப்படல கதையில். பட் அதை மீறி அதோட அத்தன்டிசிட்டிக்காக நாங்கள் வந்து ரிசர்ச் டீம் வந்து நிறைய பீப்புளை போய் அப்ரோச் பண்ணாங்க. பட் தேவர் நாட் ரெடி. இல்ல அதான் நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. பட் இது ஒரு என்னதான் இருந்தாலும் லைக் இட்ஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு as a ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அஃப்கோர்ஸ் இவங்க சொல்றதை தாண்டி நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ் தாண்டி நமக்கு தேவை கிடையாதுங்கிறது. பிகாஸ் when a victim opens up and speaks, you first have to give them the benefit of the doubt தான் ஆல்வேஸ். பட் எப்போதுமே this society is a place where இல்லையா அந்த சைட்ல இருந்து எங்களுக்கு தெரியும் வாட் இஃப் அப்படிங்க அங்கேயும் கொடுக்குறவங்க தான். even the courts and the law gives you that benefit of the doubt to the perpetrator as well. so அந்த சைட்ல இருந்து ஏன் இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட क्वेश्चन. to answer your question in a better way, இப்போ நீங்க நிறைய வீரப்பன் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருப்பீங்க, இன்னொரு நெட்வொர்க்ல இருந்து பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே போலீஸோட வெர்ஷன் ஆஃப் த கதை தான். கரெக்ட். ஸோ அதுலயே போலீஸ் ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒர்க் ஷாப் வச்சதை பற்றி சொல்லலை, இவ்வளோ பேரை டார்ச்சர் பண்ணுறதை பற்றி சொல்லலை, ஃபேக் என்கவுண்டர்ஸ் பற்றி சொல்லலை. இன்ஃபேக்ட் ஒர்க் ஷாப்ல என்னென்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 7 வகையான டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆமா, நீங்க அத டீடைல் பண்ணி. சோ அத பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை அவங்க பேசல, ஒரு வார்த்தை எங்கேயுமே கிடையாது. சோ அவங்க மறைக்கிறாங்கன்னு இன்டென்ஷனா தெரியுதுன்னும் போது இதுல நம்ம காட்டுறோம். சோ உங்களுக்கு அவ்வளோ மெட்டீரியல் இருக்கிறதுனால people can easily compare both the work and see okay இதுதான் நடந்திருக்கு, இது அவங்க மறைக்கிறாங்க. பேக் டு தி சீரிஸ், இது வந்து பார்ட் 1 அப்படினு சொல்லிட்டு ஆக்சுவலி அதுவே ஷாக். ஏன்னா நான் பார்த்த 6வது எபிசோட் என்னது இது பார்ட் 1 தான இன்னும் இருக்கா, because I didn't know that this is coming in parts, multiple seasons. Yeah, multiple seasons. So ஏன்னா நானே யோசிச்சிட்டு இருந்தேன் towards the end, என்ன இன்னும் ராஜ்குமார் கடத்தலாம் வரலையே அப்படின்ட்டு. then I realized okay moving on to a second season அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த சீசன்ல வந்து இப்போ நமக்கு நிறைய ஹைலைட்ஸ் தெரியும். வீரப்பனோட லைஃப்ல ஒரு ஹிஸ்டரி லெசன் மாதிரி we know இது நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிச்சாரு, அப்புறம் இது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பேசிக் அவுட்லைன் தெரியும். இந்த கதையை எடுத்து இதுக்கு ஒரு லைம்லைட் கொடுக்கணும், இல்ல ஒரு ஹைலைட் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? இல்ல இது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்தையும் ஹைலைட் பண்ணும் அப்படின்லாம் இல்ல. நீங்க வீரப்பனோட கதையை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ஆக்சுவலா ஒரு ஆர்க் இருக்க கதை. ஒரு ஹீரோ வித் 1000 ஃபேஸஸ் மாதிரி அவரோட ரைஸ்ல இருந்து க்ரோத்ல இருந்து டவுன்ஃபால் வரைக்கும் எல்லாமே கீ ஈவெண்ட்ஸ். அந்த கீ ஈவெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் ஸ்கிப் பண்ணல. நீங்க பாக்குறது எல்லாமே அது இருக்கு. ஒரு ப்ராபப்ளி ஒரு இடத்துல வந்து ஒரு 4-5 சம்பவங்கள்ல வந்து போலீஸ்க்கும் அவருக்கும் கிராஸ் ஃபயர் ஆயிருக்குன்னா அதுல ஒரு சம்பவத்தை பத்தி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த ஷக்கீல் அஹமத், ஹரிகிருஷ்ணன். இப்போ வீரப்பனோட டாக்டைல் எபிலிட்டிஸ் பத்தி சொல்லணும்னா எப்படி அவர் பிளான் பண்றாரு, எப்படி வந்து லியூர் பண்ணி போலீஸை வர வைக்கிறாரு, போய் சொல்லி வர வைக்கிறாரு, வர வச்சு எப்படி ட்ராப் பண்ணி கொலை பண்றாருங்கிறது எல்லா வாட்டியும் அதை பண்றாரு இல்லையா. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் நாங்க சொன்னா போதுமானது. அண்ட் அவர் அதை எனாக்ட் பண்ணி காட்டுறாரு இல்லையா. ஸோ அதனால ஒரு எல்லா இடத்துக்கும் அந்த ஒரு சம்பவமே ஹைலைட்டான சம்பவமா இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கா இதை காட்டணும் அப்படின்னு அதுல ஸ்பெசிஃபிக்கா காட்டணும்னு நாங்க நினைச்சது வந்து சுஜாவோட ஃபேமிலி. ஏன்னா
இவ்வளோ பாதிப்பு நடந்திருக்கு, ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. வீரப்பனுக்கு வந்து டைரக்டா வந்து ஒருத்தர் மேல கோவம் எழுறது வந்து கோபாலகிருஷ்ணன் மேல, மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். அந்த ஆடு அந்த அக்யூசேஷனால அவருக்கு மக்களை நிறைய இது பண்றாரு, டார்ச்சர் பண்றாரு, அவர் மேல ஒரு கோவம் எழுது. ஆனா அந்த கோவத்துக்கு கூட சேர்ந்து பலியாகிறது பாத்தீங்கன்னா 22 பேர் ஒரு டிரைவர். அந்த டிரைவர் வந்து ஆப்வியஸா எந்த கெடுதலும் பண்ணிக்க மாட்டாரு, அவரோட வேலை போலீஸ் வேலை. அந்த டிரைவரும் அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்து போறாரு இல்லையா? இந்த மாதிரி கதைகளை நாங்க வந்து அவசியம் வைக்கணும் அப்படிங்கறதுல, வீரப்பன் கதையை தாண்டி இந்த மாதிரி சொல்லப்படாத இவங்களும் மனுஷங்க தான், மறைமுகமா வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் இருந்த மக்களோட கதையை தான் சூஸ் பண்ணி எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சோம். இந்த பாஷா பாய் அவரோட கதையுமே பாத்தீங்கன்னா அவர் அந்த பக்தவச்சலம்னு ஒரு ஆளை உள்ள அமைச்சிருப்பாங்க. அதுல எனக்கு பர்சனலா ஒரு டைரக்டரா நான் படிக்கும்போது எனக்கு இருந்த கோவம் என்னன்னா, போலீஸ்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு, அவ்வளோ ட்ரைனிங் இருக்கு, ஒரு ட்ரெயின்ட் இன்ஃபார்மரை நீங்க உள்ள அனுப்பலாம். அதுக்கு பதிலாக வீரப்பன் காட்டில் இருக்கவங்க, வீரப்பனுக்கு சொந்தக்காரங்களெல்லாம் இன்ஃபார்மர்ஸாக கன்வெர்ட் பண்ணி லியூர் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நீ ஹெல்ப் பண்ணலாம், ஃபேமிலி காலி பண்ணுவோனோ இல்லை வந்து நீ போயிட்டு தானே இவ்வளோ காசு தருவோன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து ஆசை காட்டி வேறு வழி இல்லாமல் கார்னர் பண்ணப்பட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க எல்லாம் செத்துடுறாங்க வீரப்பனால. ஸோ இந்த மாதிரி கதைகளை வந்து எப்படியாவது கொடுத்துடணுங்கிறதுனால அதை ரொம்ப நாங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணோம் அந்த கதையில். ஓகே. அண்ட் இப்போ உங்களுடைய ஒரு எய்ம் வந்து திரும்பி நீங்க சொல்றது வந்து இந்த மக்களுடைய கதை கொண்டு போய் சேர்க்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கும் போது வெதர் வி லைக் இட் ஆர் நாட், எங்கேயோ ஒரு லைக் யூ லீவ் இட் டு தி ஆடியன்ஸ்னாலும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா வீரப்பன் நல்லவரா கெட்டவரா ஐ குடன்ட் மேக் அ டெசிஷன். பட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் தட் ஸ்லாண்ட், ஒரு ப்ரீசெட் மைண்ட் செட்டோட வரவங்க, இல்ல வீரப்பன் நல்லவர் தான் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்ல வீரப்பன் கெட்டவர் தான் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ திஸ் ட்ரைஸ் டு சம்ஹவ் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் கிவ் அ கைண்ட் ஆஃப் அ கன்க்ளூஷன் டு தட் கொஸ்டின். அப்போ உங்களோட எய்ம் என்னவா இருந்தது வித் ரெஸ்பெக்ட் டு வீரப்பன்? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஹீரோவா காட்டக்கூடாது, திஸ் இஸ் நாட் வீரப்பன் ஸ்டோரி, திஸ் இஸ் த பீப்புள் ஸ்டோரிங்கிறதுல தெளிவா இருந்தீங்க. பட் இட்ஸ் த்ரூ வீரப்பன் தட் வி டெல் த பீப்புள் ஸ்டோரி இல்லையா? ஸோ இங்க வந்து இப்படி காமிச்சிடக்கூடாதுன்னு இருந்துச்சா என்ன? அந்த அந்த ஒரு கேம்பிள் மெயின் கன்சர்ன் வாஸ் எந்த வகையிலுமே வீரப்பனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸோ இல்லை எனிதிங் தட்ஸ் அகேன்ஸ்ட் லா ஷுட் நாட் பி க்ளோரிஃபைடுங்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அண்ட் எவ்ரி திங் இஸ் டன் இஸ் அகேன்ஸ்ட் லா. ஸோ ஆப்வியஸாக வந்து அதை ஃபிக்ஷனாக நாங்கள் வந்து ரிக்ரியேட் பண்ண சீன்ஸை ஷூட் பண்ணும் போதுமே எந்த வகையிலுமே கேமரா ஆங்கிள்ஸ்லேருந்து எதுவுமே வந்து அவர் எந்த வகையிலும் முடிஞ்ச அளவுக்கு க்ளோரிஃபை பண்ணிட்டு ப்ராப்ளி சினிமேட்டிக்காக சில இடத்துல வந்து ஒரு இடத்துல இப்போ செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேர் ஹி ரைசஸ் அப். ஒரு ஸ்மக்லராக ஒரு கேங்ஸ்டரா இல்லை ஒரு டெக்காய்டா வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அவர் வந்து ரைஸ் ஆறாரு, அவர் காட்டுக்குள்ளே ஒரு ராஜாங்கமே நடத்துறாரு மூமெண்ட்டில் அந்த ரைஸை காட்டுறதுக்கு ப்ராப்ளி ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டில் ஒரு பாறை மேலே வந்து நிற்கிற மாதிரி காட்டிருப்போமே தவிர இது எல்லா இடத்துலையுமே வந்து லெவல் லைட்டாக தான் ஷார்ட்ஸே இருக்கும். கூட இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வீரப்பனோட மூமெண்ட்ஸை எடுத்தாருன்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எஸ்தெட்டிக்கலாகவே அதுதான் எங்களோட ஐடியா. ஸ்டோரி டெல்லிங்காகவுமே வந்து இது எப்படின்னா வீரப்பனோட கதை தான் ஸ்பைன். ஏன்னா அவர் தான் கதை சொல்றாரு. அந்த ஸ்பைன் வந்து கதை அப்படியே ஷிஃப்ட் ஆகி மக்கள் கிட்ட ஒரு 4th எபிசோட் 5th எபிசோட் வரும்போது அந்த இன்ஃபார்மரா தெரியாம சொல்லி கொடுத்தாரு, அவரோட வீட்டுல போய் கொலை பண்ணிட்டு அந்த பால்காரரோட பையனையும் கொலை பண்ணுவார், 12 வயசு பையன். சோ அந்த கதைலாம் வரும்போது ஆப்வியஸா நீங்க இது வரைக்கும் வீரப்பன் நீங்க எப்படி பார்த்தாலுமே அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து இது கரெக்ட் இல்லைங்கிறது வந்துடும். இன்னொன்னு இதுல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. வீரப்பனோட சரண்டருக்கு ஒரு வேளை டைம்ல நடந்திருந்தா அதுல எந்த பொலிட்டிக்கல் கேம்ஸும் இல்லாம எந்த ஆஃபீஸர்ஸோட பொலிட்டிஷியன்ஸோட ஈகோவும் இல்லாம அந்த சரண்டர் சீக்கிரம் நடந்திருந்தா இந்த மக்களுக்கு நடந்த இத்தனை கொடுமைகளும் சீக்கிரம் தடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேற வேற டைமென்ஷன்ஸ்ல இந்த கதையில இருக்கிற விஷயம் இல்லையா? ஸோ இதுல எந்த வகையிலுமே வந்து எங்களுக்கு ஒன்று தெளிவாக இருந்தாங்க, இந்த கதை ஒன்று எப்படியும் ஒன்று பண்ண போகுது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லு வீரப்பன் தான் காவேரி பிரச்சனை நின்னாரு அப்படின்னு அந்த பாயிண்ட் உங்களுக்கு இல்ல. நான் ஏன் இது சொல்றேன்னா இப்போ கூட just having a conversation with அவ சொல்லப்போ வீரப்பன் இஸ் a bad person, இவங்க ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். ஆமா வீரப்பன் நல்லவர் இல்லதான், ஆனா வந்து பெண்கள் வந்து வீரப்பனோட அவங்க ட்ரைப்ல இருக்கும்போது ரொம்ப சேஃபா இருந்தாங்க, இல்ல அந்த டைம்ல அந்த ஃபாரஸ்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்த பெண்கள் வந்து were always very safe அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. உங்க சீரீஸ்லயுமே வந்து ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட்ல வந்து we are showing 18 வருஷத்துக்கு அப்புறமா something like that வந்து இப்போ there is a whole set of people who come and celebrate Veerappan on his anniversary, அவரோட கிரேவுக்கு வந்து பண்றாங்க அப்படிங்கறதையும் நீங்க வச்சிருக்கீங்க. சோ அதனால தான் I had this question, like நீங்க எப்படி இத பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க, what was your aim அப்படிங்கிறது. அந்த பேலன்ஸே எங்க இருந்து வருதுன்னா இப்போ நீங்க இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சித்தன் கும்பி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க போய் வீரப்பனோட சேர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க வீரப்பன் வந்து கன்ஸ் காட்டி சத்தியம் வாங்கின எல்லாத்தையும் நீங்க அந்த பொண்ணு கிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, எல்லாரும் தங்கச்சியை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீரப்பன் கிட்ட நிறைய நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு.
ஆனால் தட் டசன்ட் மீன் ஹீ கேன் கில் பீப்புள். நீங்கள் வீரப்பன் வந்து மக்களை துன்புறுத்துறாரு, கொலை பண்ணுறாருன்னு பார்க்கும்போது சில பேர் அதை நியாயம் கற்பிக்க கூடும். அவர் என்ன சொல்றாரு, காட்டி கொடுக்காதீங்க, காட்டி கொடுத்தா நான் கொலை பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் மக்கள் கிட்ட இருந்து போய் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கலனாலும் போலீஸ் கொண்டு போய் கொலை போறாங்க. இப்போ நான் காட்டி கொடுக்குறதா காட்டி கொடுக்காம இருக்கிறதா இருக்கு இல்லையா? ஸோ அகெயின் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே த ஷிஃப்ட் கம்ஸ் டு த பீப்புள். அது அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டே அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல வந்து விறுவிறுன்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். The moment you step into the 4th episode and when you end the 6th episode, இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு எவ்வளவு சீக்கிரம் சொல்யூஷன் கிடைச்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் and the solution comes to the top layer. Everything about Veerappan will go to the lower layer. So you don't have to talk whether he's a hero or a villain. அது இல்ல. ஓகே, அகைன் இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, இந்த இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் யூனோ மேக்கிங் த பீப்புள் டாக் இன் த 4th எபிசோட். ஏன்னா அது ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருந்தோம்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி இருந்திருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிஸ்டர்பிங் எபிசோட். ஏன்னா ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்காங்க அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் ஒரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, இப்போ ஜென்ரலி எஸ்பெஷலி பிகாஸ் ஓடிடி கிவ்ஸ் தட் யூனோ ஸ்பேஸ், ட்ரிகர் வார்னிங் ஒன்று வச்சிருக்கலாமோ. ஏன்னா இது தேர் பீங் வெரி கேண்டிட். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஃபேஸ் பண்ணவங்க இருப்பாங்க இதை பாக்குறவங்க. ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஆர் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் சினாரியோ அபியூஸ் ஃபேஸ் பண்ணவங்க, ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணவங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஸோ இது பத்தி எப்பயாவது யோசிச்சிங்களா? பிகாஸ் இது ரொம்ப as I said இட்ஸ் வெரி ஓப்பன். இட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நீங்க சொன்ன டார்ச்சர்ஸ்ல இருந்து, ஃபேக் என்கவுண்டர்ஸ்ல இருந்து, அபியூஸ், விமன், ஹவு pregnant women என்ன பண்ணாங்க, அது that to be honest is very very disturbing for me also. Like எனக்கு 2 நாள் தூங்க முடியல. இப்படிலாம் நடக்குமா? லைக் 2 நாளுங்கிறது கம்மி. for me I would say இப்படிலாம் கூட பண்ணியிருக்காங்களா? of course it's an eye opener. எனக்கு இது மூலமா தான் தெரிஞ்சது. பட் at the same time this also that disturbing fact என்னால பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. ஸோ இது பத்தி நீங்க யோசிச்சிங்களா? ஏன்னா விடுதலை படம் வந்தப்போ கூட people were saying அபியூஸை காட்டாதீங்க, brutality நடந்தாலும் காட்டாதீங்க, I'm not able to watchங்கிறது ஒரு of course it's a director's decision end of the day. It's a free medium, it's a director's decision. ஆனா இந்த ஒரு டிபேட்டை பத்தி நீங்க யோசிச்சிங்களா when you were making the series? இல்ல, yes, because my first study is a woman, so obviously I give preference to how it goes and reaches to the audience. So disturbing content தான், yes. Trigger warning நீங்க மீன் பண்றத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அந்த content கீழ trigger warning போடணும்னு or in the beginning of the episode there is a trigger warning actually, but அது உங்களுக்கு ரீச் அவுட் ஆகலனா probably we have to work on a different way. because rating இருக்கு, ஒரு disclaimer ஒன்னு போடுறாங்க. disclaimer அப்புறம் இதுல வந்து செக்ஷுவல் அசால்ட் ஆஃபென்சஸ் பத்தி வருது அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கு. அது ரேட்டிங் இடத்துல வருது. ஒரு எபிசோடுக்குமே ரேட்டட் திஸ் ஏஜ் பிளஸ் ஆர் திஸ் ஏஜ் அது போடுறாங்க. அண்ட் அதுலயுமே செக்ஷுவல் அசால்ட் எல்லாமே போடுறாங்க. But you feel that's not enough. Yeah, that's not enough. Yeah, probably we'll have to work on it again. Yeah, I will take that as criticism and not exactly a criticism. No, that's a much needed point. ஏன்னா எனக்கு அது உண்மையிலேயே நான் ஷூட் பண்ணும்போது என்னால் அதை பார்க்க முடியும். எனக்கு டிஸ்டர்பிங் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற அந்த பிரெக்னென்ட் லேடி சீன் இருக்காங்களா, ஒரு ஆக்டர் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனால் லைட்டிங் நாங்கள் ரொம்ப ட்ராமாட்டிக்கா பண்ணதுனால நாங்கள் ரொம்ப கான்சியஸா இருந்தோம்னா எதுவுமே பார்க்குறவங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கட்டும், ஆனா வெரசமா இருக்க வேண்டாம், அது வாயரிஸ்டிக்கா எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்சியஸா இருந்தோம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பேக் ஷாட்ஸா, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ஸா, அவங்களோட பாடியோட ஃபிகரிங் தெரிஞ்சா போதும், டீடைல்ஸ் தெரிய வேண்டாம், மாதிரி லைட் பண்ணி இன்னும் கிரேட்ல டார்க் பண்ணி நிறைய பண்ணும். அதை மீறியுமே அது ஹார்டா தான் இருக்கு பார்க்க. பிகாஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த மியூசிக் அண்ட் ஆல் தட் கிவ்ஸ் யூ தட் ஈரி ஒரு மாதிரி ஒரு விஷயம். பிளஸ் எனக்கு மானிட்டர்ல பார்க்கும் போதுமே அவங்க துடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கு லைக் தி சோர்சஸ் when they say எனக்கு இப்ப வரைக்கும் ஷிவர் ஆயிட்டு இருக்கு because of that. ஒருத்தங்க வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து இப்போ அவங்க பேச வராது, நாக்கு பேச வராது, அவங்க பேசுறதே புரியல. ஆக்சுவலி அவங்களுக்கு கீழ தமிழ் சப்டைட்டில்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதுவா இருக்கட்டும், நாங்க ரிக்ரியேட் பண்ண சீன்ஸுமே போட்டு அடிக்கும் போது அவங்க ஸ்கிரீம் பண்ற சத்தம் இருக்கு இல்லையா, அதுவே அவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கும். நான் டேக் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காந்துருவேன், சைலண்டா போயிடுவேன். இது நீங்க ஃபிக்ஷனுக்கு சொல்றீங்களா? அத ரிக்ரியேட் பண்ணதுக்கே எனக்கு அவ்வளவு ஹார்டா இருக்கு. அப்ப அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, நான் வந்து ஒரு ஆக்டர் தான், ஸ்டண்ட் ஆக்டர் தான், அவரை வந்து அந்த ரோப்ல ஹார்னஸ் போட்டு ஸ்கிரீம் பண்ண சொல்லி தான் க்ளோஸ் அப் எடுக்கிறேன். அந்த ஸ்கிரீம் எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஸோ இதுவே ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கு. நீங்க எடிட் பண்ணும்போது டிஸ்டர்பிங்கா இருக்கும். நானா இருக்கட்டும், கூட எடிட் பண்ண மிஸ்டர் ஜெயா இருக்கட்டும், ஷாம், வசந்த், எல்லாருமே குரூவா தான் எடிட் பண்ணுவோம். நாங்கள் எடிட் பண்ணும்போதுமே ஒரு பர்டிகுலர் எபிசோட், அந்த 4th எபிசோட்ல நிறைய பேரோட வரும்போது நாங்கள் இப்படியே உட்காந்துருப்போம். ஏன்னா எங்களுக்கு கேட்டு என்ன சொல்ல போறாங்க தெரியும். எண்ட் ஆஃப் தி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக எடிட் பண்ணணுமேங்கிறதுக்காக we have to sit and watch it. We watched it once, you watched it multiple times. Like we don't have a count. எவ்வளவு வாட்டி அது வரும்போதெல்லாம் எனக்கு இப்படி போய்டும், ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிடலாம், வேண்டாம், அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா தான் எங்களுக்கே இருந்தது.
we were conscious about putting the trigger warning. We thought the trigger warning is there. Okay. So அது இன்னும் வரல அப்படிங்கறனால we'll probably just a thought. ஏனா இது இன்னுமே ட்ரிகர் ஆன. That's a very valid point. It's a very valid point. I accept that. So difficult partsலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தாண்டி வந்து கிராஃப்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு. ஸோ சில இடத்துல நீங்க சொன்னீங்க ரொம்ப சினிமாட்டிக்கா போக வேண்டாம், எனக்கு கதைட்ட ஐ வாண்ட் ஸ்டிக் டு தி ஸ்டோரி அப்படின்னு. பட் சில இடத்துல நீங்க யூ ஹவ் என்ஜாய்ட் யுவர் செல்ஃப்னு எனக்கு தோணுச்சு. எங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குருநாதன் அவர் அந்த அவரோட டெத்தை காட்டுற அந்த இடத்துல வந்து எல்லாமே பிளேஸ் அவுட் இன் ரியர்வியூ மிரர். அதே மாதிரி எவ்ரி எபிசோட் ஸ்டார்ட்ஸ் வித் வியூ ஆஃப் த ஃபாரஸ்ட். பிகாஸ் அங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஓகே வீரப்பன் இருந்த இடம் இதுதான், ஆனா போக போக அந்த பிளான்ஸ், அந்த ட்ரீஸ், அந்த அனிமல்ஸ் அவங்களுக்கு கூட ஒரு ஒரு ஈரியான கதை சொல்றதுக்கு இருக்கோ அப்படிங்கிறது இது மை அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். விஷுவலி அதுதான் ஒரு பியூட்டி. ஸோ இந்த கேமரா சாய்ஸஸ் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு வேர் யூ எக்ஸ்ப்ளோர்ட் இட் எங்கேருந்து வந்துச்சு? லைக் இந்த ஒரு சீனை எடுத்துக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது where did it come from? I'm glad you asked this question because on the whole since it's a very intense documentary series, people don't discuss about the craft. Yeah, there are a lot of craftsmanship that's gone behind the project. Illa, one more reason why I wanted to ask you this question is because I saw that even when the sources are sitting ஒரு இடத்துல உட்கார்றாங்க, அவங்க பேசுறாங்க, பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் டெசிக்னேட்டடா கொடுத்துருக்கீங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரேம் வேற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. ஒரு கர்நாடகா சோர்ஸ், அவர் கர்நாடகா ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பேசும்போது பின்னாடி அந்த ஒரு பிளாக் பேக்ரவுண்ட், அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன், தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எனக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு சேர்ல எல்லாருமே இங்க வந்து பேசுவாங்க அப்படின்னா இட் மைட் ஹவ் பீன் போரிங் ஃபார் மீ. என்னடா ஒரே ஃப்ரேம் மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு போறாங்கன்ற ஸ்பேஸ் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட்டிங் கொடுத்ததும் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a interesting craft choice. அந்த சாய்ஸ் வந்து எனக்கு I was very adamant about the choice of where they have to sit. ஏன்னா there are people who might talk for about Veerappan, there are people who might talk against about Veerappan. ஸோ எனக்கு அந்த சோர்ஸ் என்ன பேச போகிறாங்கிறது முன்கூட்டியே வந்து என்னோட ரிசர்ச் டீம் சொல்லிட்டாங்க. ஸோ சில பேர் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருப்பாங்க, சில பேர் மக்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மக்கள் சார்ந்து பேசுறவங்களோட மெயின் ஷாட் எல்லாமே சென்டரில் இருப்பாங்க. சென்டர் ஃப்ரேமிங்காக தான் இருக்கும். அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கும், மோஸ்ட்லி சென்டர் ஃப்ரேமிங்காக தான் இருக்கும். அண்ட் தேல் பி ஃப்ரம் சிட்டிங் இன் த லெஃப்ட் அண்ட் வியூங் இன் த ரைட். மோஸ்ட்லி அன்கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ்லேருந்து பேசுகிறவங்க எல்லாருமே நான் ரைட்டில் ஃப்ரேம் பண்ணியிருப்போம் மோஸ்ட்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஒரு கான்ஷியஸான ஃப்ரேமிங் டெசிஷன் தான் எடுத்தது. இன்னொன்று அட் திஸ் பாயிண்ட் ஐ லவ் டு மென்ஷன் த டிஓபிஸ் நேம் மிஸ்டர் ராஜ்குமார். ஏன்னா he has put enormous effort. ஏன்னா என் கூட நான் என்ன நினைக்கிறேனோ அந்த ஃப்ரேமிங், எஸ்பெஷலி நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த he is a huge fan of having shots frame within a frame. Right. So அவர் நிறைய இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து he suggested me frame within a frame where I controlled him. இல்லை இங்கே வேண்டாம், இவ்வளோ சினிமா வேண்டாம், இவ்வளோ சினிமா வேண்டாம், அது வேற ப்ராஜெக்டில் பண்ணலாம், this demands more realism. அது எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல we had the scope to explore the mirror reflection shots. So அந்த இடத்துல he was very happy. Thanks bro, இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது சினிமாட்டிக்காக ட்ரை பண்ணலான்னு he took a lot of effort to make this more cinematic. In fact I controlled him from not going cinematic. ஏன்னா டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம், அந்த டாக்குமெண்ட்ரிலேருந்து கொஞ்சம் கூட விலகி அது சினிமாத்தனமாக ஆகிட வேண்டாம். இன்ஃபேக்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், வீரப்பன் வந்து போய் யாரையா கன்னில் கொள்றதா இருக்கட்டும், இது எல்லாமே மோஸ்ட்லி சிங்கிள் டேக்ஸாக இருக்கணும் தான் நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டேஜ் பண்ணி இதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா இப்போ வீரப்பன் வராரு, தடாலும் ஒரு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் சுடுறாருன்னா அதில் ஒரு அனிமேட்டட் பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ண முடியாது. ஒரு ஆக்ஷன் சினிமா வர மாதிரி ஒரு லூ ஆங்கிளில் திறந்த உடனே அவர் வந்தார், யாரையோ அடிச்சா இருக்கிறதுக்கு இன்னொரு ஷாட், க்ளோஸ் அப் ஆஃப் த கன் கமிங் டு தி ஃப்ரேம், அது வேண்டாம். வேகமாக வந்தார், அவனை பிடிச்சி விட்டார், கீழே தள்ளாரு, மிதிச்சாரு, சுட்டார், அவ்வளவுதான். That's how it happens in real life. இது நடக்கும். இது நடக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்க அதை கேப்சர் பண்ணுங்க. You don't have to specifically focus shift to Veerappan or pan to Veerappan. அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன நடக்குதோ, அவர் சுட்ட பிறகு நீங்க வீரப்பனுக்கு pan பண்ணா கூட பரவாயில்லை. I don't want you to catch the event. நான் எல்லாருக்குமே சொன்னது தான். ஏன்னா வீரப்பன் வந்து ஒரு ஹண்டர், ஓகேவா, அண்ட் he is very animated. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வீரப்பனோட கேரக்டர் ஸ்டடி பண்ணிங்கன்னா அவ்வளோ அஜைலான ஒரு ஆளை பார்க்க முடியாது. ஏன்னா ஹி இஸ் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். அவரை விட ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து கிக்கினார ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இருக்க முடியாது. ஏன்னா எப்போ எந்த சைட்ல எது வந்து தாக்கும்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் கீன் அப்சர்வேஷன் த்ரூ ஐஸ், இயர்ஸ், சென்சஸ் எல்லாமே இருக்கும் அவருக்கு. And the way he expresses himself is also very different and interesting to be honest. ஏன்னா அந்த நடிச்சு காட்டுறதா இருக்கட்டும், அவருக்குள்ள ஒரு நடிகன் இருக்காருன்றது கூட எனக்கு அவர் வந்து அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சு இன்டர்வியூ எப்படி எடுத்தாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா he is someone who is always in the மூவ் பண்ணிட்டே இருக்க ஒரு ஆள் இல்லையா. ஸோ எனக்கு அது வந்து வரணும்னு இருந்துச்சு ஃப்ரேமில். எனக்கு எங்கேயுமே ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ் இருக்க வேணா, ஹேண்டில்டாக போகலான்னா. இன்ஃபேக்ட் அதுக்கு ரொம்ப ஃபிசிக்கல் லேபர் தேவைப்பட்டது. இன்னொன்று எங்களுக்கு இருந்த லாஜிஸ்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஏன்னா அந்த டெரெயின் புதுசு. நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே வந்து சேலம் மாவட்டம் ஈரோடில் வந்து தாளக்கரை, தாமரக்கரைன்னு, பகூர், இதெல்லாம் இது வரைக்கும் அங்கே யாரும் போய் ஷூட் பண்ணதில்லை.
ஓகே எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். பெர்மிஷன்ஸ் வாங்கி போய் ஷூட் பண்ணோம். பட் அவங்களுமே ஒரு லிமிட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் ஷூட் பண்ணுங்க, கிராமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகலாம். நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா யானை சிறுத்தைலாம் இருக்குது. ஷூட்டிங் வரதுக்கு 2 நாள் முன்னாடி யானை வந்து ஒருத்தர் மிதிச்சு கொண்டுருச்சு, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளே ஒருத்தர் கொண்டுருச்சு. ஸோ எங்களுக்கு பர்மிஷன்ஸில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அண்ட் தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தே அலோட் அஸ் டு டூ இட். அதுவும் ஒரு சர்டன் லிமிட் இருக்குது தான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட இருப்பாங்க, இதுக்கு மேலே போகாதீங்க, இதுக்கு மேலே போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா இந்த டைமுக்கு மேலே சென்னாய் வரும் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. வாக்கியில் ஒரு 4-5 பேர் கூட எங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வேறு இருந்தாங்க. இவ்வளோ இருந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது ஷூட் பண்ணேன். ஸோ அந்த டெரைனில் ஒரு ஹேண்டில் ட்ரிக் ஷோல்டரில் வச்சுட்டு, அதுவும் அந்த ரெட் கேமரா வித் ப்ரைம் லென்சஸ்லாம் ஒரு வெயிட் இருக்கும், அதை தூக்கிக்கிட்டு ஸ்டெடி கேம் கூட இருக்காது, அதை ஷோல்டரில் போட்டு வீரப்பண்ணா நடிக்கிற பின்னாடி ஓடுவார். லிட்டராக ஓடுவார், ஃப்ரண்ட்டில் ஓடுவார். இதில் வந்து சப்ஜெக்டும் வரணும், ஃப்ரேம் அவுட் ஆகக்கூடாது, இவ்வளோ விஷயம் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக 1 more தேவைப்படும், திருப்பி சலிக்காமல் அதே வெயிட்டை தூக்கிட்டு ஓடுவார். சில டைம் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எனக்கு வந்து ரூஃப் மேலே ஒரு ஷாட் தேவை. அந்த வீரப்பனோட சிஸ்டர் இறந்துருவாங்க, அதுக்கு வந்து எனக்கு ரூஃப் மேலே ஒரு சின்ன பேன் தேவைப்படுது. நான் ரூஃப் மேலே எடுத்துக்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு என் ஏடிஸ் கிட்ட சொல்லி சீனை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு திரும்பி பார்க்குறேன், ரூஃப் மேலே இருக்கு. இன்னொரு இடம் வந்து வீரப்பனோட ஆட்கள் வந்து அவரை தேடுவாங்க. ஸோ அதில் ஒரு கேரக்டர் வந்து மரத்துக்கு மேலே ஒளிஞ்சிருந்து வீரப்பன் வராரா இல்லையான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். நான் அந்த மரத்து மேலே வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பண்ணுறதுக்குள்ள அடுத்து அவரோட டீமோட போய் மரத்து மேலே ஏறி நின்று, ஏனி கூட கிடைக்காது, எதையோ பிடிச்சிக்கிடுச்சு ஏறி உட்காந்து அப்படி உட்காந்துருவார். ப்ரோ நான் ரெடி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக பண்ணார். இன்ஃபேக்ட் ஏஸ்தட்டிக்காக இது இவ்வளோ சுப்பீரியராக இருக்கிறதுக்கு ராஜ்குமாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அஸ்வின் ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணார் அந்த ட்ரோன்ஸை. ஏன்னா எனக்கு வந்து ஐ வாண்டட் த ஆடியன்ஸ் டு கம் இன் டு வீரப்பன் வேர்ல்டு. ஏன்னா வீரப்பன் காட்டுக்குள்ள வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, காடை கரெக்டாக காட்டலன்னா அது வீரப்பன் கதையாகவே இருக்காதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக. ஆமாம் ஆமாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், டெய்லி ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங்ஸ் வந்து ட்ரோன்ஸுக்குன்னே ஒதுக்கி ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம் கான்ஸ்டன்ட்டாக. நான் சில இடத்துல இந்த மாதிரி எனக்கு ஆங்கிள்ஸ் வேணும்னு கூட சொல்லிடுவேன், அவர் போய் தனியாக எடுத்துகிட்டு வருவார் நிறைய ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் எந்த மாதிரி மூவ்மெண்ட் வேணும், ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக எனக்கு எந்த இடத்துல எந்த ட்ரோன் வரப்போகுதுன்னு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதை அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக பண்ணுங்கள். ப்ளஸ் நிறைய ஷார்ட்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரோன் நாங்கள் அமிச்சிலாம் நிறைய எடுத்தோம். தட் வில் மேக் யூ மோர் இம்மர்சிவ். நம்ம அந்த இடத்துல நீங்கள் அங்கே இருக்கீங்கிற ஃபீல் வந்து. ஏன்னா இன்னொன்று எங்களுக்கு இருந்த இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து, நாங்கள் இது எவ்வளோ சினிமாட்டிக் எடுத்தாலுமே நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் சின்ன ஸ்க்ரீனில், லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் மேக்ஸிமம் ஒரு எல்இடி டிவியில் பார்க்க போகிறாங்க. ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தியேட்டருக்கான எஸ்தெட்டிக்ஸை கொடுத்துட்டா அந்த சின்ன ஸ்க்ரீன்லையுமே வந்து த ஸ்டோரி வுட் பி மோர் இம்மர்சிவ்ங்கிறது வந்து இது. ஸோ அதான். ஸோ இப்போ ஒரு சீசன் முடிச்சிட்டிங்க, யூ ஒர்க்கிங் ஆன் யுவர் செகண்ட் சீசன். நீங்கள் யூ செட் தட் யூ நியூ லிட்டில் அபவுட் வீரப்பன் when you started out. Of course you watch 9 hours of footage plus so many hours of footage, archives படிச்சிங்க எல்லாமே. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் வீரப்பன் பற்றி எதிரே பார்க்கல, ஒன் ஃபேக்ட் ஆர் ஒன் ஸ்டோரி, இட் கேன் பி எனிதிங். I never knew this and I never expected to come across this. னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து அவரோட ஹியூமர் சைடு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஓகே. அஃப்கோர்ஸ் மீதி எல்லாமே யூனோ ப்ரூட்டல் பர்சன், அவருக்கு நியாயங்கிறது நியாயம், அவருக்கு அநியாயங்கிறது அநியாயங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு பர்சனுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. த வே ஹி தட் மேன் டெலிவர்ஸ் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து ஒரு சகஜமாக இல்லை, அந்த கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், எஸ்பெஷலி த பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி எப்படி இவருக்கு வந்து இவ்வளோ தெரியுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு இடத்துல வந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு ஒரு கமெண்ட்ரி இருக்கும், ஒரு இடத்துல வந்து கேரளா பீப்புள் வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு கமெண்ட்ரி இருக்கும். ஹிஸ் சோஷியல் கமெண்ட்ரி வாஸ் வெரி சர்ப்ரைசிங் டு மீ. எப்படி இவ்வளோ தெரிஞ்சுக்கிறாருன்னா. அப்புறமா நக்கீரன் அவங்க ஜேர்னலிஸ்ட் கிட்டலாம் சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு வகையில் போயிடும், அதே மாதிரி புக்ஸ் நிறைய படிப்பார், வாங்கி படிப்பார், ரேடியோ நியூஸ் கேட்டுட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அந்த இதில் சொல்லுவார், போட்டு கொடுத்தோன்னா சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லி அந்த சித்தன் சொல்லுவார். அவரே வீரப்பன் இடத்துல சொல்லுவார். ஏன்னா அவங்க ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி வைக்கும் போது அவரோட ஒரு எய்டு கிட்ட வந்து கேசட் கொடுத்து டேப் ரெக்கார்ட் கொடுத்து அனுப்புறாரு ஸ்டேஷனுக்கு. அனுப்பி அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவங்க முத்துலட்சுமியோட வாக்கு மூலமாக இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதை அவர் வந்து கேட்டுட்டு தான் வந்து கோவப்படுறாரு, ஏன்னா இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களா என் ஒய்ஃப். ஆமாம். ஸோ அவர் ஒரு இடத்துல இதுவாகவே சொல்லுவார், அந்த நம்ம இதுலேயே சொல்லுவாருன்னா, நான் இங்கே காட்டில் இருக்கேன், அவங்க என்ன வந்து காட்டான்னு நினச்சிட்டு இருக்கானுங்க, நான் டேப் ரெக்கார்டர் அனுப்பி ரெக்கார்ட் பண்ணி வாங்கி வந்துட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஸோ என்ன ரொம்ப இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறத சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் வீரப்பன் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. வீரப்பனை வந்து ஒரு ரொம்ப லெஜெண்டரியான ஒரு கேரக்டராக எல்லாருமே பொசிஷன் பண்ணுறாங்களே, நம்ம பார்க்கும்போது யூ எக்ஸ்பெக்ட் டீமன் அங்கே. ஆனால்
அவர் ரொம்ப ரூட்டடாக இருக்கிறதுன்னு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஓகே. திடீர்னு ஒரு பறவை பறந்து போனீங்கன்னு சாமி கும்பிடுவாரு. ஆமா ஆமா. கண்ணுக்கு பூஜை பண்ணுவாரு இல்ல. ஸோ வெரி ரிலேட்டபிள் ஒரு பர்சன் தான். நம்ம வீட்டில் ஒரு கிராமத்தில் நமக்கு ஒரு பெரியப்பாவோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நார்மல் எல்லா எமோஷன்ஸும் இருக்க ஒரு மனிதர். And I think that comes out because அவரோட ஃபுட்டேஜ்ல ஒரு இடத்துல கூட அவர் பொய் சொல்லல. ஆமா. நோவேர் ஆமா நான் கொன்னேன் நான் பண்ணேன். He is very honest with his I mean because விக்டிம்ஸாக இருக்கட்டும், விக்டிம்ஸ் வந்து ப்ராபப்ளி ஃபுல் உண்மை சொல்ல முடியாத சிச்சுவேஷன் இருப்பாங்க. போலீஸ் சைட்ல இருந்தோ இல்ல கவர்மெண்ட்டோ இல்ல வேற யார் எந்த சோர்ஸ் லைக் நீங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சிருப்பாங்க இல்ல சொல்லாம இருந்திருப்பாங்க இல்ல மாத்தி வாய்ப்பு இருக்கு. பட் இவர் ஒருத்தர் தான் இந்த சீரியஸ்லயே எனக்கு தெரிஞ்ச வந்து அவ்வளோ கேண்டிடா ஓப்பன் அப் பண்ணி ஃபுல்லி லைக் ட்ரூத்ஃபுல்ங்கிறது. அவர் அதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னு நான் நக்கீரன் அவங்க ஜேர்னலிஸ்டும் மிஸ்டர் கோபால் சார் சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய விஷயம் போலீஸ் சொல்றாங்க இல்லையா, ஒரு கதை சொல்லிட்டே இருக்காங்க. வீரப்பன் வந்து இவ்வளோ யானையை கொண்டாருன்னா அவ்வளோ நம்பர்ஸ் அவர் கொள்ளல. 2000 யானையை ஒருத்தருக்கு வந்து கொல்ல முடியாது. அவர் 2000 யானை கொள்ளனா ஒரு நாளைக்கு ஒரு யானை கொள்ளணும், அந்த கணக்கில் கொள்ளணும். ஸோ அவ்வளோ யானை அவர் கொண்டிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது ஒன்று. இன்னொன்று போலீஸுமே இன்னொரு நம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை பேர் ஆஃபீஸர்ஸ் அவர் கொண்டாருன்னு எஸ்டிஎஃப்ஓ பிஎஸ்எஃப்க்கும் ஏதோ பிஎஸ்எஃப் அண்ட் வீரப்பனுக்கு நல்ல ஒரு இது நடக்குது, கிராஸ் ஃபயர் நடக்குது. அதில் இவரால் கொல்லப்பட்டவர் ஒருத்தர் தான். ஆனால் அவங்க நம்பர்ஸாக சொல்லும் போது 20 பேரோ ஒரு நம்பர் சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு வீரப்பன். என்னை பற்றி நியூஸில் என்னவா சொல்கிறாங்க இவங்க பண்ணுற ஒரு இடத்துல அது கூட மென்ஷன் பண்ணுறாரு, நான் இத்தனை தான் சந்தனம் கடத்த நான் முடிச்சிட்டேன். தட் நேம் ஸ்டக் ஆன் டு மீ அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் ஸ்டார்டட் என் பேரை சொல்லி நிறைய பேர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஜேர்னலிஸ்டே சொல்லியிருப்பாரு, போலீஸ் ஜீப்ல சந்தனமரம் போயிருக்கோம், போலீஸ் ஆஃபீஸர் வீடு கட்டுறதுக்காக போயிருக்கோம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை விஷயம் என் பேரில் அவங்க எழுதிட்டே இருக்காங்க. ஸோ நான் என் கதையை சொல்லாமல் வேற யார் சொல்ல முடியுங்கிறதுனால தான் அவர் அந்த வீடியோ இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே ஒத்துக்கிட்டு இருக்காரு. ரைட். அண்ட் இது ஜஸ்ட் ஆஸ்கிங் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ப்ராப்ளி யூ ஹேவ் யுவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் நீங்களே சொன்னீங்க சில இடத்துல போலீஸ் நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் மியூட் பண்ணோம் அப்படிங்கிறது. வெரி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், were you in a situation where you can't mention that police names? இல்ல இது allegations தான் இருக்கு, இது வந்து confirm reports இல்லங்கிறதுனால, because if your aim is to get them justice, இது ஒரு way of justice தானே. அந்த இதுல என்ன சிக்கல்னா ரெண்டு மூணு சிக்கல் இருக்கு. ஒன்னு they are all still there, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னொன்னு சதாசிவ கமிஷன் மூலமாகவும் நிறைய விஷயத்துக்கு எவிடன்சஸ் இல்லை. அதுதான் எவிடன்சஸ் இல்லை. இது இவங்க பண்ணாங்கங்கிறது அவங்க சொல்றாங்க, பட் அது டெஃபமேஷனா போக வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க பெயினை நம்ம அதுக்காக மறைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த இது நடந்துச்சு, இது எப்படின்னா இதுக்கு யார் சாட்சின்னு கேட்குற மாதிரி இல்லையா. ஸோ ஹெல்ப்லெஸ்னஸ் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். ஸோ இப்போ செகண்ட் சீசனுக்கு வந்து நீங்களே ஒரு முன்னோட்டம் மாதிரி ஷோயிங், இது எப்போ வரும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு எனி ஒரு I'm not authorized to talk about it at all. Nothing about second season, but okay. I would not say it will come sooner. Probably in a year, probably. Okay, and என்ன ஆஸ்பெக்ட் கவர் பண்ண போறீங்கன்றதையும் you can't. I cannot. Right. So வீரப்பன் டாக்குமெண்ட்ரி பேசிட்டோம். சரத் குமார் ஜோதி இவருக்கு என்ன, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்ஸ் இருக்கு பியாண்ட் திஸ் டாக்குமெண்ட்ரி? இப்போ அடுத்த சீசன் வந்துடும். ஐ விஷ் யூ வித் தி பெஸ்ட் ஃபார் தட் ஆஃப் கோர்ஸ். பட் அது முடிச்சக்கப்புறம் ஐ ஹேவ் திஸ் எய்ம் இன் சினிமா அப்படின்னா what would it be? Very simple, to tell stories. அவ்வளவுதான். இந்த இவங்களோட படம் பண்ணோம் இல்ல இந்த that will eventually be the byproduct of it. எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை அதுக்கான கரெக்டான ஃபிலிம் லாங்குவேஜில் கரெக்டான கிராஃப்டில் டு பி த பெஸ்ட் இந்த கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேராசை இருக்குது. டு பி த பெஸ்ட் இந்த கிராஃப்ட், டு பி ரெக்கக்னைஸ்ட் பை த பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. நல்லா பண்ணியிருக்காங்களா அவன் சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபைனீஸாக ஒரு கிராஃப்டை வந்து இந்த ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ ரொம்ப ட்ரீம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு கரெக்டான கதையை கரெக்டான கிராஃப்டில் ப்ரெசென்ட் பண்ணோம். பிகாஸ் ஐ திங்க் தமிழ் ஆடியன்ஸ் டிசர்வ் மோர். ரைட். ஓகே. ஸோ ஏதோ வகையில் ஐ லவ் ப்ராப்ளி அதுதான் என்னோட ஆஸ்பிரேஷன். யூ வாண்ட் டு கிவ் தட் வாட் தே டிசர்வ் அப்படிங்கிறது. Okay, thank you so much for your time. All the very best for season 2 and congratulations on season 1. Let's hope to meet for other conversations in the future. Thank you. That was nice interview. Thank you.